அனைவருக்கும் வணக்கம். காரகோ பாவக நாஸ்தி எப்பொழுது செயல்படும்? சரி, காரகோ பாவக நாஸ்தினா என்ன? காரகர்கள் அந்த பாவத்தில் பாபத்துவமாக இருக்கும் நிலையில் காரகோ பாவக நாஸ்தி செயல்படும். இதே அமைப்பில் அவர்கள் ஆட்சி உச்சமாகவோ அல்லது சுபர் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் காரகோ பாவக நாஸ்தி எல்லாம் செயல்படாது. காரகோ பாவக நாஸ்தி அதாவது 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் காரகம் இருக்கக்கூடாது, பாபத்துவமாக அல்லது பகையாக. 2வது 5ல் குரு பகை பாபத்துவமாக இருக்கக்கூடாது, புத்திரம் இல்லாத நிலையை ஏற்படுத்தும். 7ல் சுக்கிரன் பாபத்துவமாக அல்லது பகை பெற்று இருக்கக்கூடாது. 9ல் சூரியன் பாபத்துவமாக அல்லது பகையாக இருக்கக்கூடாது. 8ல் சனி இருக்கலாம். சனிக்கு மட்டுமே இங்கே காரகோ பாவக நாஸ்தி இல்லை. அதே சமயம் 8ஆம் இடத்தை பார்க்கும் சனி ஆயிலை கெடுப்பார். காரகோ பாவக நாஸ்தி இல்லாத கிரகம் சனி மட்டுமே. ஆனால் சனி 8ஐ பார்க்கக்கூடாது. சனி பார்க்கும் இடங்கள் கெடும். அதே சமயத்தில் சனி சுவர் வீட்டில் இருந்தோ அல்லது சுவரோடு இணைந்து பார்க்கும்போது ஆயிலை கெடுக்க மாட்டார். இது எல்லாம் விதிவிலக்குகள் இல்லாத விதிகள் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. சரி, அதே சமயத்தில் இந்த காரகோ பாவக நாஸ்தியுடன் இணையும் பார்க்கும் ராகு கேதுக்களே அந்த காரகோ பாவக நாஸ்தி சில நிலைகள் எடுத்து செய்வார்கள். காரகோ பாவக நாஸ்தி, கேந்திராதிபதி தோஷம் இவற்றை எடுத்து செய்வர்கள் பெரும்பாலும் ராகு கேதுக்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களின் தொடர்பை பெறும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் காரகோ பாவக நாஸ்தியை எடுத்து செய்யும். சரி, இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக விளக்கலாம் காரகோ பாவக நாஸ்தி எப்படி வேலை செய்யப்படுகிறது. இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18/3/1985 6:05 AM பிறந்திருக்கார். கும்ப லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், 3ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, 9ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் சனி, 12ல் சந்திரன், குரு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. அதாவது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். 10ஆம் இடமான கேந்திரத்தில் இருந்தாலும் அவர் கேதுவுடன் டிகிரி அடிப்படையில் ஒரு 7 டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு ஆரம்பத்தில் செவ்வாய் திசை வந்துச்சு. அடுத்து செவ்வாய் திசையிலேயே இந்த ஜாதகத்துக்கு இளைய சகோதரன் பிறந்தார். ஏனென்றால் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் தனித்து ஆட்சி பெறுவது நல்லதல்ல. இளைய சகோதரனால் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத நிலையை கொடுக்கும். அடுத்து வந்த ராகு திசையில் இந்த ஜாதகருக்கு முழுக்க சகோதரனால் பிரச்சனை, சகோதரனால் விரயம், சகோதரனால் எக்கச்சக்க சமுதாய, அதாவது குடும்பத்தாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த சகோதரன் இந்த ஜாதகிக்கும் ஜாதகருடைய குடும்பத்தாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த ஜாதகருடைய தம்பி ஒரு ரவுடி, அதாவது ரவுடி, அதாவது எதையுமே ஒழுங்கீனம் இல்லாதவர், இப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். செவ்வாய் அங்கே ஆட்சி பெறுவதே தவிர கூடவே ராகுவுடன் ஒரு 18 டிகிரி தெரிந்தால் ராகுவும் அங்கே இருக்கிறார். இந்த நிலைமையில் ராகு திசை முழுக்க இந்த ஜாதகருக்கு சகோதரனால் பிரச்சனை, சகோதரனால் வம்பு வழக்குகள், சகோதரனால் பண விரயம், சகோதரனால் அனைத்தும் விரயம், சொத்து விரயம் போன்ற அனைத்தும் ராகு திசையில் இந்த ஜாதகனால் நடந்தது. இதற்கு காரணம் என்னும் என்று கேட்டால் 3ஆம் இடத்திலே காரகோ பாவக நாஸ்தியில் இருக்கிற செவ்வாயின் தொடர்பு பெற்ற ராகு அந்த காரகோ பாவக நாஸ்தியை தனது திசையில் அப்படியே எடுத்து செய்வார். இங்கே செவ்வாய் ராகுவுடன் நெருங்கி இருந்திருந்தால் கண்டிப்பாக சகோதரன் இருப்பதற்கான வாய்ப்புகளை குறைத்திருக்கும். ராகுவுடன் கிரகணமாகவில்லை. அதே சமயத்தில் செவ்வாய் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். ராகு திசை முழுக்க இந்த ஜாதகரும் ஜாதகருடைய குடும்பமும் இந்த சகோதரரால் பெரும் கஷ்டப்பட்டது. அதாவது அடிதடி, இல்லாத சட்டம் பழக்கங்கள், மதுப்பழக்கம், பணத்தை தண்ணீராக விரயம் செய்வது போன்ற அனைத்து பழக்க வழக்கங்களும் இந்த ஜாதகங்கள் ஏற்பட்டு குடும்பம் சரியான பின்னடைவை சந்தித்தது. இதுதான் காரகோ பாவக நாஸ்தி என்பது. காரகர்கள் அந்த பாவகத்தில் பாபத்துவமாக இருக்கும்போது காரகோ பாவக நாஸ்தியை எடுத்து செய்வார்கள். அதே சமயம் அவர்களை தொடர்பு பெற்ற ராகு கேதுக்களும் தங்களது தசையில் காரகோ பாவக நாஸ்தியை எடுத்து செய்வார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். ஏனென்று கேட்டால் 3ஆம் இடத்திலே செவ்வாய், சகோதரக்காரனான செவ்வாய் 3ஆம் இடத்திலே ஆட்சி பாபத்துவமாக இருக்கும் நிலையில், அதாவது 6 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2 வயசுலேயே இவருக்கு இளைய சகோதரன் கிடைச்சிச்சு. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பல ஜாதகர் வளர, அதாவது ஜாதகருடைய இளைய சகோதரன் வளர இந்த குடும்பம் பெரிய பின்னடைவை சந்தித்தது. சகோதரனால் சொத்துக்களை இழுத்தலும், மானம் மரியாதை அனைத்தையும் இழுத்தலும், அசிங்கம் அவமானப்படுதலும், எண்ணற்ற பொருள் விரயங்களும் பண விரயங்களும், அனைத்தையும்
பூமி விரயங்களும் அனைத்தும் இந்த சகோதரனால் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டது, இந்த குடும்பத்திற்கும் ஏற்பட்டது தான் கரகோபாவனாசி. 3ஆம் இடத்திலே பாவத்துவமாக இருந்து 3ஆம் இடத்தை சுபர் யாரும் பார்க்காமல் 3ஆம் அதிபதியும் பாவத்துவமாக அமைந்து அவர்கள் தொடர்பை பெற்றவராக இந்த ஜாதகருக்கு கரகோபாவனாசி தீயாக எடுத்து செய்தார். இந்த ஜாதகர் ஆயுளுடன் இருக்கிற இளைய சகோதரன் ஆயுளுடன் இருப்பதற்கு காரணம் செவ்வாய் அங்கே ராகுடன் கிரகணம் அடையாமல் இருப்பது தான். சகோதரர் இருக்கிறார், ஆனால் சகோதரர்களால் எந்த பிரயோஜனம் இல்லை. சகோதரர்கள் அனைத்தையும் விரைவுத்தனம் செய்தார்கள். சகோதரால் எந்த நன்மையும் இந்த ஜாதகருக்கு கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.